திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம இந்த வீடியோல குறிச்சி குளத்துக்கு தண்ணீர் வரக்கூடிய நொய்யல்ல இருக்கிற அந்த இடத்துல அணைக்கட்டு கட்டி அதுல மதகு பகுதி வச்சு ராஜவாய்க்கால தண்ணி கொண்டு வந்து குறிச்சி குளத்துக்கு சேர்த்துறோம். அப்படி அந்த நொய்யல் ஆத்துல தடுப்பணை கட்டியிருக்காங்க. அதுல ரொம்ப நாளா தூர் வராம இருந்தது. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுதுளை அமைப்பு அவங்கள பார்த்துதான் நாங்களே குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிச்சோம். ரொம்ப நாளா இந்த மாதிரி குளங்கள்ல தூர் வாரது, அணைக்கட்டை தூர் வாரதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்திலையும் கூட குனிமுத்தூர் அணைக்கட்டு தூர் வாரி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி குறிச்சி அணைக்கட்டை இப்ப தூர் வாரி இருக்காங்க. குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்க சார்பா அந்த அணைக்கட்டு பகுதியில இருந்து தான் நாம தண்ணி எடுத்துட்டு வர்றதுனால அந்த வாய்க்காலெல்லாம் சுத்தமா வச்சிருப்போம். குறிச்சி குளத்துல குப்பையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குவோம். அதுக்குண்டான செயல் கூட தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ வரக்கூடிய வாரங்கள்ல மறுபடியும் நம்ம அந்த ராஜவாய்க்காலை சுத்தப்படுத்தி அதை சுத்தமாக கிளீன் பண்ணி மரம் நடுறதுக்கும் கூட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அது நடக்க போகுது. வாங்க நாம் இப்போ சிறுதுளி அமைப்பு என்ன செய்தார்கள் என்பதை பார்ப்போம். சிறுதுளியின் சேர்மன் SV பாலசுப்ரமணியம் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். அதற்குரிய இளங்கோன் அவர்கள் நொய்யல் நீதி பத்தி அதனுடைய ஆதாரங்களை எல்லாம் பத்தி ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னார். அதுக்காக அவருக்கு சிறுதுளி சார்பாகவும் சென்ட்ரல் ரோட்டரி சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீர்வழித்துறை திரு சிவகுமார் அவர்கள் எனக்கு கொஞ்ச நாளுக்கு நல்லாவே தெரியும். அவர் எங்க இருந்தாலும் உதவி செய்யறதுதான் சொல்லிட்டோம்னா போது கண்டிப்பா அந்த காரியம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாரு. அந்த மாதிரிதான் அவர் இருக்காரு. அவர் இன்னைக்கு நம்ம கூட சிறுதுளியோட சேர்ந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுதல நிச்சயமா பெரும் பங்கு கொண்டிருக்கார். அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்க கடந்த மாதம் நம்ம மதிப்பிற்குரிய சீஃப் மினிஸ்டர் நானும் அனிதா அவர்களும் கூட சின்னசாமி அண்டு கிருஷ்ணசாமி 4 பேர் போய் மீட் பண்ணோம். நாங்க போனதே இதுதான், நொய்யல் நிதியை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். அப்போ நொய்யல் நிதியில எவ்வளவு கழிவுகள் கலந்து கொள்ளுறது பத்தி எல்லாம் நம்ம கிருஷ்ணசாமி ரொம்ப அழகா எடுத்து சீஃப் மினிஸ்டர் சொன்னாரு. அப்போ நாங்க பேசிட்டு இருக்கல, இது மாதிரி நொய்யல் அப்படிங்கிறது இதோ தனிப்பட்ட ஒரே ஒரு வாய்க்கால் மாதிரி வர்றது இல்லைங்க. இது வெள்ளிங்கிரி மலையிலிருந்து ஆரம்பிச்சு 34 கிளை நதிகள் அதுக்கு வருது. அதாவது ஓடைகள்னு சொல்லலாம், கிளை நதிகள்னு சொல்லலாம். அதுல வலதுபுறம் 22 ஓடைகளும் இடதுபுறம் 12 ஓடைகளும் சேர்ந்து வழியில் குளங்களை எல்லாம் நிரப்பி கொண்டு அது கடைசியில் கோயம்புத்தூருக்கு 38-40 கிலோமீட்டருக்கு மேற்க இருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் வழியாக 8 குளத்தை நிரப்பிட்டு இன்பிட்டின் வரையிலேயே நிறைய குளங்களை எல்லாம் நிரப்பி கொண்டு அதுக்கப்புறம் திருப்பூர் போய் திருப்பூர்ல இருந்து ஈரோடுல இருந்து கரூர்ல போய் காவிரியில் சேருது அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த காலத்துல அது பெருநீல் ரிவரா இருந்தது. அவங்க வனிதா அவங்க சொல்லுவாங்க, அங்க அந்த நதியில் நாங்கெல்லாம் குளிச்சிருக்கிறோம், குதிச்சு விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருந்த நதி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு நிறைய இது மட்டும் ஒரு 50 குளங்கள், 25 குளங்கள், ஒரு 50 குட்டைகள், ஒரு 25 அணைக்கட்டு சிறுதுளி தூர்வாரி இன்னைக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வேலையை ஆரம்பிக்கல 2003 ஆரம்பிக்கல. ஆக்சுவலா இன்னைக்கு தாமோதரன் சொன்னாங்க, இது மாதிரி நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு வனிதா எடுத்து சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க, நாம சொல்லுங்க, நீங்க பண்ணீங்க சொல்றாங்க. அதுல ஒரு உண்மை இருக்குது. ஆக்சுவலா 2003 ஆரம்பிக்கிறப்போ ரோட்டரி சென்ட்ரலும் வனிதா அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் சிறுதுளிங்கிறது பேரு அங்க ஆரம்பிச்சோம். இங்க
இதுல நம்ம சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல்ல வெளியில புல்தரையில தான் மீட்டிங் போட்டிருந்தோம். அந்த மீட்டிங் அன்னைக்கு சங்கராச்சாரியர் இருக்காங்க அவங்க முன்னில தான் இதை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஆரம்பிச்சு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நாங்க நேரம் மேல காலுக்கு போனவருக்குதான் அங்க இது மாதிரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இந்த சிறுதுளிங்க பேரு அப்பதான் அந்த சமயத்துல தான் வச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து மனித அமைச்சருங்கிறத தடுத்து சொல்லிக்கிறோம். அம்மான்னு எல்லாம் இப்ப தண்ணி பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்துல் கலாம் வந்து நம்ம பெரிய குளம் தோண்டி அன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். மீட்டிங் போடுறப்போ அவர் வந்த உடனே சொன்னாரு, நம்ம வனிதாவுக்கு சிறுதுளி அம்மான்னு பேர் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இது இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா எல்லாரும் நம்ம எல்லாம் இன்வால்வ்டு, அதுல எல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா முழுமுதற் காரணம் இவ்வளவு தூரம் இது வர்றதுக்கு வனிதா இல்லை அப்படின்னு நிச்சயமா வந்திருக்க முடியவே முடியாது. அது ஒண்ணு சந்தேகம். இது அவங்க புகழவரைக்கான அவர்னால எனக்கு ஒண்ணு வேலை ஒண்ணு ஆக வேண்டியது இல்லை. அதுக்காக நான் அவங்க பொழுது பேசுன்னு சொல்ல உண்மையா மனசார சொல்றேன். இவங்க வந்து சொந்த வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு இதே வேலையை எப்போ அவங்க வந்து பிரிகால்ல வந்து சேர்பர்சன் இருந்த காலத்திலேயே ஆஃப் அ டே தான் அங்க, ஆஃப் அ டே இங்கேதான் இருப்பாங்க, எங்க சிறுதுளை ஆபீஸ் தான் இருப்பாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து யார்கிட்ட போகணும், கெஞ்சணும், பிடிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி போய் இந்த வேலையை ஒவ்வொன்றும் செஞ்சு வந்திருக்காருன்னா இது ஒரு சாதாரண வேலையை நினைக்கவே செய்ய வேண்டாம். இது மட்டும் அவங்க செஞ்சிருக்க இந்த 23 வருஷத்துல செஞ்சிருக்கிற வேலை சாதாரண ஒரு 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 இதுல வேல்யூ மணியில வேல்யூ பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்றானுங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணாங்க, பிரிக்கால இதுலயும் சன்னிட்டு கொடுத்துட்டு இதே வேலை இன்னைக்கு 24/7 ஒன்லி இதே வேலையை தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நாமெல்லாம் செஞ்ச புண்ணியம். இது மாதிரி ஒரு பெண்மணி வந்து கோயம்புத்தூருக்காக, அது நொய்யல் நிதியோட சீரமைப்புக்காக இவ்வளவு பாடுபடுறாங்கிறதுக்கு நாம இந்த தருணத்துல அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளணும்னு நான் நிச்சயமா நினைக்கிறேன். ஏன்னா நொய்யல் நிதி பத்தி பேசியாச்சு, குறிச்சி அணைக்கட்டு பத்தி சுப்பிரமணியம் பேசியாச்சு. இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்குது. அதிகமா நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது வந்து அரசோட உதவி நிறைய வேண்டியது இருக்குது. அதனாலதான் நாங்க சிவகுமார் ரெட்டி சொல்லி சொன்னோம், நிறைய வேலை இருக்கு, வெளியே சொல்லலாம், சொல்ல முடியாதுன்னு இருக்கலாம். ஆனா இது பெரிய வேலை இருக்குது அப்படிங்கிறது இல்லை, ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிறைய இதுக்காக நாங்க we are trying our best with government as well as other agencies எல்லாம் யாரெல்லாம் கூட சேர முடியுமோ. இன்னைக்கு கூட ஒருத்தர் வர்றாரு, ஒரு டென்மார்க்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, நாங்க மீட் பண்ண போறோம். அவரு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அநேகமா இந்த இது மாதிரி ரீஜியனைசேஷனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அது பேசினாத்தான் இன்னைக்கு போய் பேசினாத்தான் தெரியும். அந்த வகையில இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா தண்ணி தான் மெயின் ஆதாரம், நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறதுதான் பழமொழி. அதனால தண்ணிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த வகையில நான் சிறுதுளி ரோட்ல என்ன கேட்டாலும் நம்ம தாமு முதல்ல வந்து என்ன பண்ணலாங்கன்னு கேட்டாரு. சிறுதுளை சேர்ந்து ஒரு குளத்தை பண்ணலான்னு சொன்னார். உடனே கொளரம்பதி அப்படிங்கிற ஒரு லேக் எடுத்து முதல்ல பண்ணோம். அதுல வந்து லில்லி, நிறைய லில்லிஸ் இன்னைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்குது, இப்போ தண்ணி இருக்குல்ல, அதுல இருக்குது. அது முடிச்சா அவரோட சட்டையர் வந்தாரு, என்ன பண்ணலான்னாரு, சிறுதுளை சேர்ந்து மறுபடியும் ஒரு குளம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். தெரியுது. இப்ப அப்ப சின்சாமி கூட பேசணும்னு இது மாதிரி இந்த அணிக்கட்டு எடுத்து பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம கன்னிமார் ஒண்ணு இந்த சாமி கருப்பராயன் சாமி முன்னால் வந்து இன்னைக்கு எல்லாம் கும்பிட்டு இருக்கோம். நிச்சயமாக இது நல்லபடியா நடக்கணும்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது முடிஞ்சதுன்னா உன்னை அடுத்து எவ்ரி இயர் சிறுதுளை பொறுத்தல எங்க எல்லா மெம்பர்ஸையும் நான் கேட்டுக்கிறேன், வருஷம் ஒரு குளம் முதல்ல ஒரு நாள் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இங்க ஒரு வருஷத்துல. அதுல எப்பவும் ஒரு குளம் ஒண்ணு எடுத்துக்கணும், இல்லைன்னு ஒரு அணைக்கட்டு ஒண்ணு எடுத்துக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய இது ரோட்டரி சென்ட்ரல்ல வந்திருக்க அங்கத்தின் அனைவரையும் நான் இந்த தருணத்துல கேட்டுக்கொண்டு இந்த பணி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். எப்போ அவங்க இளங்கோவன் சொன்னாங்களா, ஒரு காலத்துல வந்து இந்த ஏரியா பூரா வந்து ஒரு நல்ல பசுமையா இருந்தது, தண்ணி எப்பவும் வந்து கிளீன் வாட்டர் இருந்தது. அந்த கிளீன் வாட்டர் பண்றதுக்காக இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி அவங்க பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க, வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க.
இந்த தண்ணி இப்ப இந்த குளத்துக்கு போறதுக்கு முன்ன அந்த தண்ணி வந்து அதாவது பொல்யூட்டட் வாட்டரை வந்து கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் குளத்துக்கு போற மாதிரி பண்றதுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது பெரிய வேலை, சாதாரண வேலை. அதுக்கு டெக்னாலஜி நிறைய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சிறுதுளி பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய லெவல்ல அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. அதுக்கு வந்து அவங்க மஞ்சுளா அவங்க கிருஷ்ணசாமி இவங்க 2 பேரும் வந்து அவங்க அமெரிக்கால பெரிய ஆராய்ச்சி நிலையத்துல இருந்தவங்க. அவங்க வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூட கிருஷ்ணசாமி அவ்வளவுதான் இந்த தண்ணிக்காகவும் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சந்திரசேகர் இருக்காரு. இன்னைக்கு வந்து 10 லட்சம் மரம் இது மட்டும் நட்டி இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவரு தான். அந்த வகையில பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஏபெக்ஸ் பாடி மெம்பர்ஸ் அப்படித்தான், அதே மாதிரி ஸ்ரீயிங் கமிட்டி மெம்பர்ஸ் அப்படிதான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலையை, யாரும் ஒருத்தர் ஒரு சம்பளம் வாங்குறது இல்ல, ஒரு செலவு கேட்கறது இல்ல, ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க செலவு அவங்கவுங்க இதுல. இந்த அளவுக்கு ஒரு பெரிய இந்த ஆர்கனைசேஷன் வளர்த்துருக்கு அப்படின்னா அது கோயம்புத்தூர்ல தான், வேற எங்கேயும் கிடையாது. சென்னையில் இருக்கிறவங்க எங்க கேட்கறாங்க, வந்து நம்மளை கேட்கறாங்க, சிறுதுளி நீங்க அங்க வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா ஏஎம்எம் ஃபவுண்டேஷன் வந்து எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன். அவங்க ஊர்ல வந்து அங்க யாரும் ஒருத்தரும் கிடையாது, எல்லாம் நம்மளதான் வந்து பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்க போய் நிறைய அங்க வந்து மழை பெஞ்சதுன்னா அங்க இருக்கிற குளத்துல வந்து தண்ணி அங்கதான் குடி தண்ணியே அதுல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளவு மோசமா இருந்தது. போய் இப்போ அங்க போய் எல்லாம் கம்ப்ளீட்டா சின்னசாமி போய் அங்கிருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதுல டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு அரை பக்கம் எழுதியிருந்தாங்க, இது மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம், தண்ணி இந்த குளங்கள்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் நல்லது இருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு எனக்கு ஒரு வருத்தம்னா, ஒரு வார்த்தையும் கூட சிறுதுளி பழி சொல்லல. இவ்வளவு வேலையை போய் செஞ்சு 10 கோடி ரூபாய்க்கு போய் வேலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் அவங்க ஒண்ணுமே பண்ண கிடையாது. இது மட்டும் இப்பவுமே அவங்க ஒண்ணும் பண்றதில்ல. அவங்க சோர்ஃபைட்ல வேணாங்க உடனே சிறுதுளியை கேட்கறாங்க, வந்து இங்க செஞ்சு கொடுன்னு சொல்றாங்க. அரை பக்கம் எழுதியிருக்காங்க, பிரமாதமா நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம். ஆனா அதுல ஒரு வார்த்தையும் கூட சிறுதுளி வந்து இது பண்ணி கொடுத்தாங்கன்னு ஒரு வார்த்தையும் கூட இல்ல. பரவாயில்ல, அதுக்காக நம்ம ஒண்ணும் கவலைப்படல. இல்ல சொல்றேன், நம்மளோட வேலை வந்து எவ்வளவுக்கு அளவு பப்ளிக் வந்து பர்டிகுலர் இந்த தண்ணீர் பொறுத்து நீராதாரத்தை அதிகம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகைக்கு கோயம்புத்தூர் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் சொல்லலாமா, உதாரணம்னு சொல்லலாம். அது வந்து இப்ப எல்லா பக்கமுமே தெரிஞ்சுட்டாங்க கோயம்புத்தூரோட பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்ப நார்த்ல இருந்தெல்லாம் வந்து பாக்குறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில ஐ திங்க் கோயம்புத்தூர் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணம். அதுக்கு முக்கிய காரணம் சிறுதுளி. அந்த சிறுதுளிக்கு முக்கிய காரணம் வனிதா என்பதை கூறிக்கொண்டு இந்த இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த குறிச்சிக்குளம் அணைக்கட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் முடிஞ்சது உபயோகத்துக்கு கொண்டு வருவோம் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.